இன்றைக்கி நேந்திரம் சிப்ஸ் போடலாமாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது தாங்க. இந்த சைஸில் பார்த்திங்கன்னா ஒரு 8 காய் பார்த்திங்கன்னா நல்லா தோல் சீவிட்டு எடுத்துட்டுங்க. தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். இந்த மாதிரி கருப்பாகாதுங்க. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது எடுத்து தட்டத்தில் மறுபடியும் வச்சுக்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் பாதி தேங்காய் பாதி தான் போட்டேங்க. தேங்காய் போட்டால் என்னென்னா பொங்கி பொங்கி வருது. எப்போவுமே தேங்காய் போட்டதில்லை. பொறிக்க பார்த்திங்கன்னா பொடிசுக்கு அப்போவே வந்து எடுத்து தின்னுட்டாங்க. பாதி தான் இவ்வளோ தான் சேவ் பண்ண முடிஞ்சது. சவுண்டு பார்த்தா தெரியும், நல்லா முறுக்குன்னு இருக்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து உப்பு கலந்து பொரிக்கிலேயே உள்ளே ஊற்றிடுவேங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்தங்கஞ்சி தீந்துருச்சுங்க, பவுட்ரு தீந்துருச்சு. சரி, கருப்பு உளுந்து வந்து வாங்கிட்டு வந்து வறுத்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனது. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா 4-5 ஏலக்காய்ங்க சுக்கு உள்ளே தட்டி போட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துடுவோங்க. கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சோம்னா தான் நம்மளுக்கு கஞ்சி காய்ச்சி குடிக்கும்போதும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நாங்கள் மார்னிங் வந்து பார்த்தோம்னா இதுதான் வச்சு குடிப்பேங்க. டீ கூட குடிக்கிறது இல்லைங்க. டீக்கு பதிலாக இது குடித்ததுனால கொஞ்சம் மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. சாப்பிட்றதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் எப்போவுமே இப்படி தான் குடிப்பேங்க. நான் குடிக்கிறத பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரரும் பார்த்திங்கன்னா 2 பேருமே மார்னிங் வந்து தான் ட்ரை பண்ணுவேங்க. நாளைக்கு பார்க்கலாங்க. பாய்.